நிறைய பேர் என்கிட்ட நெக்ஸ்ட் வேவ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமா, இல்லை அதர் கோர்சஸில் நான் போயிட்டு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்குற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நெக்ஸ்ட் வேவில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். நிறைய கோர்சஸ் இருக்குது, ஆஃப்லைனில் கோர்சஸ் இருக்குது. ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக நான் நெக்ஸ்ட் வேவில் இருக்கிற கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை டில் த எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த ஒரு டவுட்டுமே கேட்குறீங்க. யூடியூப்பில் கோர்சஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்மில் இருந்து கொடுக்குறாங்க. ஸோ கூகுளில் இருக்குது, கோர்ஸரா, அந்த மாதிரிலாம் நிறைய கோர்சஸ் வந்து நிறைய இடத்துலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் எதுக்காக நெக்ஸ்ட் வேவில் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். என்னென்னா, நெக்ஸ்ட் வேவில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக வந்துட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். லைக் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் எடுக்கிறீங்க, இல்லை கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை அதர் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ சம் அதர் ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஸோ நிறைய இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குன்னு நெக்ஸ்ட் வேவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். லைக் அதாவது உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல போகும்போது ஒரு ப்ராப்பரான ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் வந்து வெளியில் வர முடியும். ஸோ இதே இது நம்ம வேறு ஒரு இதில் படிக்கும்போது, ஸோ இங்கே நீங்கள் ஒரு இது டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு இதில் போய்ட்டு நீங்கள் இன்னொரு இது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொன்றா நீங்கள் தேடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இது எதுக்கு நம்ம படிக்கணும், ஸோ இது நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம், இது போதும்னு நினச்சிட்டு அந்த இது பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நான் படிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வெளியில் சொல்லலாம். பட் அது நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் வேவில் படிக்கும்போது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு வேலை இருக்கும். ஸோ நீங்களும் அந்த ஒரு இதில் படிக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஈஸியாக பிளேஸ்மெண்ட்டும் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெண்டில் எதை நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலான்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வேவ் கோர்சஸ் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்துட்டு இப்போ நான் ஆஃப்லைன் கோர்ஸில் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நிறையா வே இருக்குது. நான் டேரெக்டாக ஒரு பர்சனை நான் காண்டாக்ட் பண்ண முடியும். என்ன ஒரு குவரினாலும் நான் உடனே போயிட்டு வந்து நான் ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இதுவே ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா நான் போயிட்டு என்ன மாதிரி பண்ண முடியும், எப்படி நான் கேட்குறது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுவுமே கேட்குறீங்க. பட் நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஃப்லைன் கோர்சஸில் நீங்கள் போய்ட்டு ஒரு கிளாஸ் ரூமில் இருந்து படிக்கிறீங்கன்னா, ஒரு 60லேருந்து 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் டவுட்டை கேட்கணும் அப்படின்னா, அங்கே ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்க அந்த கிளாஸ் ரூமில். ஸோ நீங்கள் போய் எல்லாருமே அந்த டவுட்டை வந்து இருந்து கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி உங்களோட அவைலபிள் டைமில் தான் போய்ட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஸோ பட் இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வேவில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் கிடையாது தான். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து சாம் ஏஐ ப்ளஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் ரெசல்யூஷன் பண்ணுறதுக்காக நிறைய கெரியர் மென்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக தான் இருப்பாங்க. ஸோ எப்போ வேணாலும் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கால் மூலமாகவோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு query இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணுறீங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸில் உங்களுக்கான டவுட் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணி அதுவும் உங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்லேயே படிக்கணும்னு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே அதுக்கான queries வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க அவங்க எல்லாமே. ஸோ அதனால தான் கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து நெக்ஸ்ட் வேவ் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட எனக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லலான்னு தோணுச்சு. ஆஃப்லைன் கோர்சஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியும். நான் இப்போ எனக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னாலும் நான் டேரெக்டாக போயிட்டு அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டரை மீட் பண்ணி என்னால் கேட்க முடியும். பட் இதுவே ஆன்லைன் கோர்ஸ்னால் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னா நான் யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. பட் நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். என்னென்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வேவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு டீம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக எந்த கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும், ஸோ எந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு இப்போ இன்டர்வியூஸ் இருக்குது, உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுக்குறதுலேருந்து சஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம். பிகாஸ் நெக்ஸ்ட் வேவ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3000+ கம்பெனிஸோட பார்த்தீங்கன்னா டைப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1500+ டாப் மோஸ்ட் எம்என்சிஸ் வந்து நெக்ஸ்ட் வேவோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹையர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். கீப் ஆன் ஹையரிங். ஸோ அவங்க இன்னுமே ஹையர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பிளேஸ்மெண்ட் பற்றி சின்ன ஒரி கூட உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் உங்களோட
ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தானாக தேடி வரும். ஸோ இதிலிருந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட இதில் நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி எங்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு நெக்ஸ்ட் வேவில் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களோட முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இன்னுமே இதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது, குவரிஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாருக்காவது இதே டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு 16,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. தேங்க்யூ. பாய்.